வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ தேவி பாகவதத்தின் 3வது ஸ்கந்தம் தாங்க பார்க்க போறோம். 2வது ஸ்கந்தத்தின் முடிவில் ஜனமே ஜெயனும் வியாசரும் பேசிக்கிட்டு இருந்ததை பத்தி நம்ம பார்த்தோம். அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜனமே ஜெயனுக்கு நிறைய கேள்விகள் எழும்புது. ஏன்னா வியாசர் ஸ்ரீ தேவி பாகவதத்தை பாராயணம் பண்ணி அந்த தேவிக்கு ஆலயம் கட்டி நித்தியப்படி பூஜை செய், உன்னுடைய மனக்கவலைகள் எல்லாம் தீரும்னு சொன்னாரு. அப்போ அந்த தேவி யார், அவள் எப்பேற்பட்டவள்னு நிறைய கேள்விகளை வியாசர் கிட்ட ஜனமே ஜெயன் கேக்குறாரு. அம்பாபிகம்னு யாகம் இருக்கு, அந்த யாகம் எப்படி ஏற்பட்டுச்சு, அதோட குணம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதோட முறைகள் என்ன, இந்த பிரம்மாண்டம் எப்படி உற்பத்தி ஆச்சு, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்க மூவரும் சச்சிதானந்த ரூபிகள் தானே, அவங்களுக்கு மரண தர்மம்ங்கிறது இல்லையா, கால தத்துவத்துக்கு உட்பட்டவர்களா, அப்படி என்றால் அவங்களுடைய ஆயுட்காலம் எவ்வளவு, அவங்களுடைய வசிக்கும் இடம் என்ன, அவங்களுடைய போகம் எப்படிப்பட்டது, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டாரு. அதற்கு வியாசர் இதே கேள்விகளை நான் நாரதரிடமும் கேட்டேன், இருந்தாலும் உனக்கு இருக்கக்கூடிய இன்னும் பல சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கேளு, ஒட்டுக்கா பதில் சொல்றேன்னு வியாசர் சொல்றாரு. மேலும் ஜனமே ஜெயன் தன்னுடைய சந்தேகங்களை வியாசர் கிட்ட சொல்றாரு. பிரம்மா முதலானவர்கள்லாம் எங்கிருந்து எதிலிருந்து உற்பத்தி ஆனார்கள், இந்த பிரம்மாண்டம் எப்படி தோன்றியது, இதுக்கு மூல கர்த்தா யாரு, ஒரே கர்த்தா தானா இல்ல பல கர்த்தாக்கள் இருக்கிறாங்களா, இது எல்லாமே நித்தியமா அனித்தியமா, சில பேர் சிவசங்கரன் தான் சிருஷ்டி ஸ்திதி லயம்க்கு காரணம் சொல்றாங்க, சில பேர் விஷ்ணு தான் காரணம்ங்கிறாங்க, சில பேர் பிரம்மாவே பரமாத்ம ஸ்வரூபம்னு சொல்றாங்க, சில பேர் சூரியனை கொண்டாடுறாங்க, சில பேர் இந்திரன், வருணன், சோமன், அக்னி, வாயு, குபேரன், சித்தி விநாயகர், பவானி, பராசக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பரம்பொருள் யாரு என்ன? வேத உபனிஷத்களில் பரம்கள்து தேஜோமயமானது, அதற்கு அநேக தலைகள், கைகள், கண்கள், கால்கள்னு இருக்குன்னு சொல்றாங்க. சிலர் ஈஸ்வரன் ஒருவன்தான்னு சொல்றாங்க. இந்த ஜகம் தானே உற்பத்தியாச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. புருஷன்னா யாரு, பிரகிருத்தினா யாரு, அது மட்டும் இல்லாம தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன? ஏன்னா சத்தியம் தர்மத்தை மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய தேவர்களும் துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க, அதர்மத்தை மட்டுமே கொண்டு வாழக்கூடிய அசுரர்களும் துன்பத்தையே அனுபவிக்கிறாங்க, பஞ்சபாண்டவர்களும் துன்பத்தை அனுபவிச்சாங்க. தர்மம்ங்கிறது எந்த வகையில உயர்ந்தது, அதர்மம்ங்கிறது எந்த வகையில் தாழ்ந்தது அப்படின்னு கேள்விகளை அடுக்கிட்டாரு ஜனமே ஜெயன். அதற்கான பதில வியாசர் சொல்ல போறாரு. வியாசர் நாரதர் கிட்ட சில கேள்விகள் கேட்டாரு. நாரதர் அந்த கேள்விகளுக்கான பதில வியாசர் கிட்ட சொல்ல போறாரு. ஆனா நாரதருக்கு இந்த கேள்விகளுக்கான பதில சொன்னது பிரம்மதேவன். ஒரு முறை நாரதர் புனித நதிகளில் நீராடியும் வேத பாராயணம் செஞ்சும் நல்ல காரியங்களை அறநெறியோட செஞ்சும் மனசுல அமைதிங்கிறதே ஏற்படவே இல்லை. யார தியானிப்பது, யார பூஜிப்பது, இந்த ஜெகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த சக்தி கர்த்தா ஈஸ்வரனா இருப்பவன் யார், இந்த கேள்விகளுக்கு என்னாலையும் பதில் சொல்ல முடியாது, விஷ்ணுவாலையும் பதில் சொல்ல முடியாதுன்னு பிரம்மதேவன் சொல்றாரு. இருந்தாலும் எனக்கு தெரிந்தத உன்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு பிரம்மதேவன் நாரதர் கிட்ட சொல்றாரு. சம்சார ஆசையோட இருக்கக்கூடிய ஒருவனால் இத அறிஞ்சிக்கவே முடியாது. ஆனா பற்றற்றவனாலையும் விரக்தனாலையும் இந்த உண்மைய புரிஞ்சிக்க முடியும். ஒருமுறை ஜலப்பிரளய காலத்தில் நான் தாமரையில் இருந்தேன். என்னை சுற்றி வெள்ளமா இருந்துச்சு. அப்போ நான் மட்டுமே அந்த இடத்துல இருந்தேன். எனக்கு ஆதாரமா இருப்பது யாரு, நான் யாரால் உற்பத்தி ஆனேன், இந்த வெள்ளத்திலிருந்து யார் என்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள், இந்த வெள்ளத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது எதுன்னு பல கேள்விகள் எனக்குள்ள எழுந்துச்சு. இருந்தாலும் தாமரைங்கிறது சேற்றில் முளைப்பது, சேருங்கிறது பூமி இருந்தாதான் இருக்கும். அப்போ பூமிங்கிறது கண்டிப்பா இருக்கும்னு அந்த பூமியை தேடி நான் பலகாலம் அலைஞ்சேன். அப்போ ஒரு கட்டத்துல எனக்கு வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டுச்சு, தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் என்னுடைய தாமரை பீடத்திலேயே அமர்ந்து 1000 ஆண்டுகள் தவம் புரிஞ்சேன். அப்புறம் மறுபடியும் எனக்கு ஒரு அசரீரி கேட்டுச்சு, சிருஷ்டி செய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னால என்ன பண்றதுனே தெரியல, எதை படைப்பது, எங்க படைப்பது, பூமிங்கிறது ஒண்ணு
இல்லவே இல்லையே அப்படிங்கிற சமயத்துல மது கைடபருங்கிற 2 அசுரர்கள் என்னை தாக்க வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் அந்த தாமரை நாளத்தின் வழியா இறங்கி போய்கிட்டே இருந்தேன். அங்க சங்க சக்கரதாரிய மகாவிஷ்ணு ஆதிசேஷனின் படுக்கையில் யோக நித்ரையில இருந்தாரு. அவரை நான் எத்தனை முறை எழுப்பியும் அவரை எழுப்பவே முடியல. அவரும் எந்திரிக்கவே இல்லை. அதனால நான் நித்ரா தேவிய மனசார பிரார்த்தித்தேன். அவளும் மனசிறங்கி மகாவிஷ்ணுவோட உடம்புல இருந்து அவ விலகினாள். மகாவிஷ்ணுவும் எந்திரிச்சாரு, எனக்கு அபயம் தந்தாரு. அது மட்டும் இல்லாம மது கைடபர்களோட 5000 ஆண்டுகள் போரிட்டு அவங்கள சம்ஹாரமும் செய்தார். அதுவும் தேவியின் அருளாலேயே. அதுக்கப்புறம் சில காலத்தில் ருத்ரனும் எங்களுக்கு நடுவில் வந்தார். நாங்கள் 3 ஆனோம். அப்போ தேவி எங்க முன்னாடி தோன்றி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த முத்தொழிலையும் புரிக அப்படின்னு சொன்னாங்க. சிருஷ்டிக்கு ஆதாரமா பூமி தேவை. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சக்தி கண்டிப்பா தேவை. என்ன பண்ணுவோன்னு கேள்வி கேட்டோம். அப்போ அங்க ஒரு ரத்னம் மணி முத்துக்களால் ஆன ஒரு அழகிய விமானம் வந்துச்சு. தேவியோட ஆக்ஞைப்படி நாங்க அந்த விமானத்தில் ஏறினோம். அந்த விமானம் ஒரு இடத்த போய் அடைஞ்சது. அந்த இடத்துல வெள்ளமே இல்ல. நல்ல பசுமையா மரங்கள், பழங்கள், பூக்கள் மலர்ந்து பறவைகள், மிருகங்கள்னு மனித பிரஜைகள் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாத்தையும் பார்த்து நாங்க ரொம்ப அதிசயித்து போனோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த விமானம் புறப்பட்டு ஒரு நந்தவனத்தை அடைஞ்சது. அந்த நந்தவனம் ரொம்ப பசுமையா ரம்யமா இருந்துச்சு. அங்க ஒரு பாரிஜாத மர நிழல்ல காமதேனுங்கிற பசுவை பார்த்தோம். பக்கத்திலேயே 4 தந்தங்களை உடைய ஐராவதம் என்னும் யானையையும் பார்த்தோம். பக்கத்திலே ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையில் மேனையை உள்ளிட்ட தேவ கன்னியர்கள் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. கந்தர்வர்கள் கானம் இசைத்து கொண்டு இருந்தார்கள். மேலும் தேவேந்திரன், இந்திராணியை பார்த்தோம். வித்யாதரர்கள், யக்ஷர்களையும் பார்த்தோம். வருணன், குபேரன், அக்னி, சூரியன், யமதர்மராஜன் உள்ளிட்ட தேவர்களையும் நாங்கள் பார்த்தோம். பிறகு அந்த விமானம் புறப்பட்ட பிரம்மலோகத்தை அடைஞ்சது. பிரம்மலோகத்தில் பிரம்ம சபையில் பிரம்மதேவன் இருந்தாரு. இங்க நானே பிரம்மதேவனா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பிரம்மதேவன் யாருன்னு சிவனும் விஷ்ணுவும் என்னை பார்த்து கேள்வி கேட்டாங்க. நானும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். சித்த பிரம்மையா இருக்குமா, இங்க என்ன நடக்குதுன்னே புரியாத சமயத்துல மறுபடியும் அந்த விமானம் புறப்பட்டு திருக்கைலாயத்தை அடைஞ்சது. அங்க 3 கண்களும் 10 கைகளும் 5 முகங்களும் கொண்ட சிவபெருமான தரிசனம் பண்ணோம். விநாயக பெருமான், முருகப் பெருமான், நந்தி, தேவகணங்களையும் நாங்க பார்த்தோம். மறுபடியும் அந்த விமானம் புறப்பட்டு ஸ்ரீ வைகுண்டத்தை அடைஞ்சது. அங்க நாராயணனை தரிசனம் பண்ணோம். அங்கே விஷ்ணுமூர்த்தி நீலமேக ஷியாமலனா லக்ஷ்மி சாமரை வீச கருட வாகனத்தில் ஆதிமூர்த்தியா எங்களுக்கு காட்சி தந்தார். அடுத்து அந்த விமானம் புறப்பட்டு திருப்பார்கடலை அடைஞ்சது. அந்த திருப்பார்கடலுக்கு நடுவில் ஒரு தீவு இருந்துச்சு. அந்த தீவு நல்ல பசுமையா நிறைய பழங்கள் நிறைந்த மரங்களும் மலர் வனம், குயில் கூவும் சோலைகளும், ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட கட்டிடங்களும். அங்க ஒரு இடத்துல ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட ஒரு பஞ்சனை கட்டில பார்த்தோம். அது மேல சித்திரப்பூ வேலை செய்த மெத்தையையும் பார்த்தோம். அதை சுத்தி ரத்தின மாலைகள் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. கோடி சூரிய பிரகாசம் போல் மிளரும் அந்த பீடத்தின் மேல ஒரு விதானம் வானவில்ல போல வளைந்து அழகா தோற்றம் அளிச்சது. அந்த பீடத்தின் மேல் தேவி அலங்காரமாய் அமர்ந்திருந்தாள். சிவப்பு ஆடை, சந்தன பூச்சு, சிவந்த கண்கள், சிவந்த உதடுகள்னு பல கோடி மின்னல்கள் ஒரு சேர ஒளி வீசுவதைப் போல் அவளுடைய பேரொளி இருந்துச்சு. பல கோடி லக்ஷ்மி ரூபம் போல மங்கள சுபங்களோட இருக்கக்கூடிய ஆனந்தமயமான முகத்தோடும் அந்த தேவியானவள் எங்களுக்கு காட்சி தந்தாள். இளமை, வனப்பு, ஸ்வர்ணமயமான நகைகளோட அலங்காரம், 8 கோண வடிவமாக இருக்கும் ஸ்ரீ சக்கர பீடத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தாள். அவளுக்கு பல முகங்கள், பல கண்கள்னு இருந்துச்சு. அவளை தரிசித்த உடனே விஷ்ணுவுக்கு தன்னுடைய ஞான சக்தியால் இவளே ஜெகன்மாதா அப்படின்னு அவங்கள புகழ்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. இவளே யாவற்றுக்கும் காரணம், எங்கும் நிறைந்தவள். அற்ப புத்தியுடையவர்களால இவளை பத்தி தெரிஞ்சிக்கவே முடியாது. யோக நிஷ்டையினால் மட்டுமே இவளை அறிய முடியும். அழியா பொருட்களுக்கு ஆதாரமாக இருப்பவள், எவராலும்
இது கொள்ளவே முடியாத அளவுக்கு கருணை மிக்கவள், ஜெகத்துக்கே நாயகி, வேதங்களின் பிறப்பிடமாக இருப்பவள், சர்வேஸ்வரி, ஜெகத் பிரளய காலத்தில் யாவற்றையுமே அளித்த சூக்ஷ்ம சரீரங்களை தன்னில் ஒடுக்கி கொள்பவள், சர்வ பீஜ அக்ஷர உருவினலா இருப்பவள். விஷ்ணு இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். நான் குழந்தைய இலையில் கால் பெருவிரல கையால பிடித்து வாயால் கடித்து கொண்டிருக்கும் போது என்னை தாயை போல தாளாட்டி எனக்கு துணையா இருந்தவள் இந்த அம்பிகையே அப்படின்னு விஷ்ணு சொன்னாரு. இது எல்லாத்தையும் கேட்டதும் நாங்க 3 பேருமே பூரித்து அந்த தேவிய சரணடைஞ்சு நமஸ்கரித்தோம், துதி பாடினோம். தேவியும் அந்த பீடத்திலிருந்து இறங்கி வந்தாங்க. எங்க 3வரையும் பெண் வடிவமா மாற்றிட்டாங்க. பெண் வடிவம் ஆனதுனால அந்த தேவியின் சன்னிதானத்துக்குள்ள எங்களால சகஜமா நுழைய முடிஞ்சது. அங்க இருக்கக்கூடிய அதிசயமான பொருட்களை காணவும் முடிந்தது. அவளுடைய கருணை மயமான கடைக்கண்களில் எங்களை கடாட்சித்ததும் அல்லாமல் அவளது திருவடி ஒளி வீசும் ரத்னங்களால் ஆன பாதுகையால் தாங்கி இருந்துச்சு. அவளுடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த நகங்களானது கண்ணாடி போல் பிரகாசித்தது. கால் நகத்துக்கு நடுவில் பல கோடி பிரம்மாண்டங்களையும் சராசரங்களையும் தேவர்களையும் நாங்கள் பார்த்தோம். அதுக்கே எங்களுக்கு 100 வருஷம் ஆயிடுச்சு. தேவிக்கு பணிவிட செய்யறதுக்குனே பல தோழிகள் அங்க சிவப்பு நிற உடை, நீல நிற உடை, பீதாம்பரம்னு அணிந்து சில பேர் பணிவிட செஞ்சாங்க, சில பேர் நடனம் ஆடினாங்க, சில பேர் கீதம் இசைத்தார்கள். இப்படி அவங்களுக்கு துணையா பல தேவிகள் அங்க இருந்தாங்க. பெண் ரூபத்தில் அங்க இருந்ததுனால அங்க இருக்கக்கூடிய தோழிகளோடு நாங்களும் விளையாடினோம். அதனால அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எங்களால காண முடிந்தது. பிறகு விஷ்ணு அந்த தேவிய சரணடைஞ்சு துதி பாடினார். தேவியும் அவருடைய துதிக்கு இசைந்து நவாக்ஷர மந்திரத்தை உபதேசிச்சாங்க. பிறகு ருத்ரமூர்த்தி சரணடைஞ்சு துதி பாடினார். அடுத்து நானும் அவங்கள சரணடைஞ்சு துதி பாடினேன். அப்போ ஸ்திரீ நீயே அப்படின்னா புருஷனாகவும் நீயே தான் இருக்கிறாயா? எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஒரு கேள்விய தேவி கிட்ட கேட்டேன். பராசக்தி என்னுடைய சந்தேகத்தை விளக்கும் விதமா, பிரம்மனே, நானும் பரமசிவமும் ஒன்றே, நானே பரமசிவன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஒரு விளக்கு கண்ணாடி முன்னாடி வைக்கும் போது 2ஆக தெரிகிறதோ அதே மாதிரிதான் எங்களுடைய ரூபமும் 2ஆக தெரிகிறதோ, இருந்தாலும் நாங்கள் இருவரும் ஒருவரை அப்படின்னு பராசக்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாவற்றையும் அளித்த சர்வசங்கார காலத்தில் நான் ஸ்திரீயும் அல்ல புருஷனும் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நெற்குணை அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் உற்பத்தி ஆகும் காலத்தில் தான் புத்தி, சம்பத்து, தைரியம், புகழ், நினைவு, ஸ்ரத்தை, தீர்க்க ஆலோசனை, தயை, வெட்கம், பசி, தாகம், பொறுமை, தேஜஸ், சாந்தி, தாகம், தூக்கம், சோம்பல், நரை, திரை, மூப்பு, ஞானம், அஞ்ஞானம், ஆசை, அபேஷை, பலம், பலவீனம், ரத்தம், மஜ்ஜை, மேனி, தோல், கண்கள், வாக்கு, பொய், மெய் என்றெல்லாம் புத்தியில் கற்பிக்கப்பட்டு வேத ரூபமாக இருக்கின்ற இவையெல்லாமே தானாகவே இருந்த அதன் செயலை செய்யவும் செய்பவளாகவும் நானே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னை விட்டு பிரிந்த எந்த வஸ்துவும் இயங்காது, எல்லா பொருளும் நானே என்பதை நிச்சயமா நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. புனருற்பவ காலத்தில் கௌரி, பிராமி, ரௌத்ரி, வராகி, வைஷ்ணவி, சிவா, வாருணி, சாமுண்டி, மாரி, நாரசிம்மி, இந்திராணி, சக்தின்னு நான் பலவித தேவி ரூபமா மாறுறேன். தண்ணீரில் குளிர்ச்சியாகவும், நெருப்பில் உஷ்ணமாகவும், சூரியனில் ஒளியாகவும், சந்திரனில் குளுமையாகவும் நானே இருக்கிறேன். பிரபஞ்சத்தில் ஜீவகோடிகள் எதுவும் என் சம்பந்தமின்றி அசையாது. எப்படி ஒருத்தன பலவீனமா இருக்கும்போது அவனுக்கு சக்தி இல்ல, ரொம்ப பலகீனமா இருக்கான், அசக்தன் நம்ம சொல்றோமோ, அதே மாதிரிதான் சக்தி இல்லாமல் இங்கு எதுவுமே இல்ல, நானே சக்தி அப்படின்னு அந்த பராசக்தியானவள் பிரம்மதேவனுக்கு சொல்றாங்க. அடுத்து தேவியானவள் மும்மூர்த்திகளையும் ஆசீர்வதித்து, நீங்கள் மூவரும் உங்களுடைய இருப்பிடத்துக்கு சென்று உங்களுடைய தொழிலை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட சக்தி இல்லாமல் உங்களால எந்த தொழிலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனுக்கும் சரஸ்வதியும், விஷ்ணுவுக்கு லக்ஷ்மியையும், ருத்ரனுக்கு காளியையும் சக்தியா அனுப்பி வச்சாங்க. யாகம் செய்யும் போது உங்களுக்கு அவிர்பாகம் வரும், அதன் மூலமாக உங்களுக்கு போஷணை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சகல விருப்ப சக்திகளையும் கொடுக்கும் பீஜாட்சர மந்திரத்தை ஜபித்து வாங்க அப்படின்னு தேவியானவள் எங்களுக்கு சொன்னாங்க. அதனால நாங்க 3 பேரும் அவளை வணங்கிவிட்டு எங்களுடைய லோகத்துக்கு புறப்பட்டோம். அதனால பிரம்மதேவன்
சரஸ்வதியோட பிரம்மலோகம் போனாரு, விஷ்ணு லக்ஷ்மியோட ஸ்ரீ வைகுண்டம் போனாரு, ருத்ரன் மகாகாளியோட திருக்கைலாயம் போனாங்க. பிரம்மதேவன் கிட்ட நாரதர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. நான் முன்பு ஸ்வேத தீபத்தில் கடும் தவம் புரிந்த சில மகான்கள், சித்த புருஷர்கள் இவங்களெல்லாம் தரிசனம் பண்ண, மேலும் சிவபார்வதியையும் தரிசனம் பண்ண, அவங்கள குணசகிதமான ரூபம், ஆனா நிர்குணையான பரபிரம்மம், அவங்கள நீங்க தரிசனம் பண்ணிருக்கீங்களா? அவங்களுடைய ரூபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விய நாரதர் பிரம்மதேவன் கிட்ட கேக்குறாரு. பிரம்மதேவன் நாரதருக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நிர்குணை ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை நம்முடைய திருஷ்டியால காண முடியாது. அத முனிவர்களைப் போல தவம் இருந்து ஞானத்தால் மட்டுமே உணர்ந்து அறிய முடியும். எப்படி ஒரு சொல்லுக்கு பொருளை தெரிந்து கொள்வது போல் நாம அத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. சிவமும் சக்தியும் எல்லா பொருள்லயுமே வியாபித்துதான் இருக்கு. சிவசக்தி இன்றி எதுவுமே இல்ல, இயங்காது அப்படின்னு பிரம்மதேவன் சொல்றாரு. அதனால இந்த தேகத்தையே ஆலயமா வைத்து கொண்டு அந்த தேவிய பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேகத்தை ஆலயமா மாற்றணும் அப்படிங்கும் போதே மனிதர்களுக்கு உரிய இந்த முக்குணங்களை பத்தி பிரம்மதேவன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த முக்குணங்களும் அகங்காரத்திலிருந்து வந்தது. சாத்வீகம், ராட்சசம், தாமசம், இந்த 3 குணங்களை பத்தி தான் பிரம்மதேவன் இப்ப சொல்ல போறாரு. இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு பொருளுக்குமே 3 குணங்களுமே இருக்குங்க. அதாவது சாத்வீகம், ராட்சசம், தாமசம். ஒரு சிலருக்கு சாத்வீகம் ஒரு நேரத்துல ஓங்கி இருக்கும், ஒரு சிலருக்கு ராட்சச குணம் ஓங்கி இருக்கும், ஒரு சிலருக்கு தாமச குணம் ஓங்கி இருக்கும். ஆனா நம்ம எதை அதிகமா வளர்த்துக்கிறோமோ அதுதான் நமக்கு அடையாளமா மாறுது. இந்த 3 குணமுமே ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கக்கூடியது. ஒருத்தருக்கு சாத்வீக குணம் தான் இருக்கும் அப்படின்லாம் இல்ல. இந்த 3மே கலந்துதான் ஒவ்வொரு மனிதனுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒன்னு ஒரு டைம் ஏறும், ஒன்னு ஒரு டைம் இறங்கும். அதே மாதிரிதான் இந்த 3 குணங்களுமே ஒரு நேரத்துல ஏறும், ஒரு நேரத்துல இறங்கும். அது அந்த சூழ்நிலையை பொறுத்து. அதற்கு அவங்க ஒரு உதாரணமே சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு விளக்குக்கு தகலி, எண்ணெய், திரி இது 3மே முக்கியமோ அதே மாதிரிதான் இது 3 இல்லாம ஒரு தீபத்தை நம்ம ஏத்தவே முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த 3 குணங்களுமே. எப்படி அந்த தீபம் பிரகாசமா எரியுதோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு குணம் பிரகாசமா இருக்கும், மத்த 2 குணங்கள் அடங்கி இருக்கும். அதனாலதான் எல்லாருமே நல்லவங்களும் இல்ல, எல்லாருமே கெட்டவங்களும் இல்ல அப்படிங்கிறதுதான். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா அதீத அன்போட, பாசத்தோட, கருணையோட நடந்துப்பாங்க. அத பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அது சாத்வீக குணம். அதாவது அவங்களுக்கு அந்த நேரத்துல சாத்வீக குணம் அதிகமா வெளிப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதற்காக அவங்க கிட்ட இந்த ராட்சச குணம், தாமச குணம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது அவங்க கிட்ட கொஞ்சம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். இன்னொருத்தர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அவங்க எப்ப பாரு கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, யார பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, பொறாமை எண்ணத்தோடவே இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க கிட்ட ராட்சச குணம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். மத்த 2 குணங்கள் கம்மியா இருக்கு, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இன்னொருத்தவங்க ரொம்ப சோம்பலா இருப்பாங்க, இல்ல எதுக்கு எடுத்தாலும் தர்க்கம், விவாதம்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட மத்த 2 குணங்கள், அதாவது ராட்சசம், சாத்விகம், இந்த 2 குணங்களும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். தாமச குணம் ஓங்கி இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவுதாங்க. சாத்விக குணம் நூல் ஆராய்ச்சியால் விருத்தி அடையும். எது நல்லது, எது கெட்டது, எது நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நன்மையை விளைவிக்க கூடியது அப்படின்னு பார்த்து அதற்கான குணங்களை மட்டுமே ஆராய்ந்து தேடி வளர்த்துக்கிறது. இதே ரஜோகுணம் லோபித்தனத்தால விருத்தி அடையும். பணம் சம்பாதிக்கணும், காசு, புகழ்னு அது பின்னாடியே ஓடி அதற்கான முயற்சியிலே ஈடுபடும் போது அது ரஜோகுணம் வளர ஆரம்பிக்கும். தமோகுணம் அஞ்ஞானம், அறியாமை, அந்த அறியாமையால அதிகமா வளரும். இந்த முக்குணங்களோட இயல்பு எப்படி அப்படின்னா, சாதாரணமா ஒரு கல்யாணமான பெண் தன் கணவன் வீட்டுக்கு போகும்போது நல்ல முறையில் நடந்துப்பா, எல்லாருக்குமே பெருமை தர மாதிரி நடந்துப்பாங்க. ஆனா அவளுக்கு போட்டியா இன்னொரு பெண்ணை அவளுடைய கணவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணை மற்றவங்களுக்கு நல்லவளாகவும் அந்த 2வது மனைவிக்கு கெட்டவளாகவும் தெரிவா.
இதுதாங்க நாம ஒவ்வொருத்தர்கிட்ட நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இந்த முக்குணங்களோட விளைவுகள் மாறுபடும். அதே மாதிரி மழை பெய்யும் போது இந்த பிளாட்ஃபார்ம் இல்ல ஓலை குடிசையில இங்க குடியிருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா துன்பத்தை மட்டுமே கொடுக்கும். ஆனா விவசாயிகளுக்கு இன்பத்தை மட்டுமே கொடுக்கும். அது மாதிரிதான் முக்குணங்களோட இயல்பும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த தேவியானவள் எப்படி நமக்கு அருள் புரிவாள் அப்படின்னு சொல்றாரு வியாசர். அதாவது இந்த பராசக்தியானவள் நிர்குணையாகவும் சர்க்குணையாகவும் சிவமாகவும் இருப்பவள். அவ மகா மாயா ஸ்வரூபிணி. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவளே அவள்தான். ஜகத்துக்கே காரணமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரியும் அவளே. காடுகள தவம் செய்யும் முனிவர்கள் கூட அங்க இருக்கக்கூடிய துஷ்ட மிருகங்களால பயந்து நடுங்கி தேவிக்குரிய மந்திரத்தை தப்பா சொன்னாலும் அந்த மந்திரம் சரியான பலனையே கொடுக்கும். ஏனால் அந்த தேவி அவ்வளோ கருணை மிக்கவள் அப்படிங்கிறாரு வியாசர். அதற்காக ஒரு கதையை சொல்றாரு வியாசர். நான் ஒரு முறை நைமிச்சாரண்யம் போயிருந்தேன். அங்க பிரம்மபுத்திரர்களையும் சந்தித்தேன். அங்க ஒரு கதா கலாட்சேபம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்க ஜமதக்னி முனிவர் ஒரு சந்தேகம் கேட்டாரு. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இல்ல தேவர்களில் பூஜிக்கத்தக்கவள் யாரு? விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவள் யார்? அதி விரைவில் திருப்தி அடைஞ்சு நமக்கு அருள் புரியும் தன்மை உடையவள் யார்? இந்த கேள்வி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்குங்க. அந்த கேள்வியை தான் ஜமதக்னி முனிவர் கேக்குறாரு. அதற்கு லோமச முனிவர் ஒரு கதை சொல்றாரு. கோசல தேசத்தில் தேவதத்தன்னு ஒரு பிராமணன் இருந்தாரு. அவருக்கு புத்திரன் இல்ல. புத்திர காமஷ்டி யாகம் செய்யணும். அதனால தமசா நதிக்கரையில ஒரு யாகசாலை அமைச்சாரு. யாகத்தை நடத்தவும் ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த யாகத்துக்கு வந்திருந்த கோபிலருங்கிறவர் சாம வேதகானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரால் தன்னுடைய மூச்சை சரியா அடக்க முடியாததுனால சப்தஸ்வரத்துடன் கூடிய ரத்தந்திரம்ங்கிற அந்த சாமத்தை அவரால சரியா கானம் பாட முடியல. அது ஸ்வர பங்கமாச்சு. இதனால கோபப்பட்ட தேவதத்தன், பிரிய மூடத்தனமா வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரை திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. கோபிலர் உடனே கோபப்பட்டு, உனக்கு பிறக்கும் புத்திரன் மகா மூடனாகவும் மகா முரடனாகவும் ஊமையாகவும் பிறப்பான் அப்படின்னு சாபம் விட்டுட்டாரு. தேவதத்தன் என்ன செய்யறதுனே தெரியாம மறுபடியும் பயந்து, எனக்கு கண்டிப்பா சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசார மன்னிப்பும் கேட்டாரு. அதுக்கு மனம் இறங்கி அவரும், நீ கவலைப்படாத, பிற்காலத்தில் அவன் மகாகவியா மாறுவான் அப்படின்னு கோபிலர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பின் அந்த யாகம் தொடர்ந்து நடந்துச்சு. தேவதத்தனுடைய மனைவியான ரோஹிணி கர்ப்பமானாங்க. ரோஹிணி நட்சத்திரத்திலேயே ஒரு ஆண்மகனை பெற்றும் எடுத்தாங்க. அந்த ஆண்மகனுக்கு உதத்தியன்னு பேரும் வச்சாங்க. 12 வருடமா முரடனா வளர்ந்தான். அவனால எதையுமே கத்துக்க முடியல. ஊமையா இருந்தான். அவனுடைய செயல்களை பார்த்து அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய பெற்றவங்களை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இதனால ரொம்ப கோபப்பட்ட தேவதத்தனும் ரோஹிணியும் ஒரு நாள் ரொம்ப கடுமையா உதத்தியனை திட்டி தீர்த்துட்டாங்க. அதனால ரொம்ப விரக்தி அடைஞ்சு அந்த வனத்தை விட்டு வேற வனத்தை நோக்கி கிளம்பிட்டாரு உதத்தியன். அங்க கங்கை நதி கரையில தனக்கே உரிய ஒரு ஆசிரமத்தை அவரே நியமிச்சு அங்க இருக்கக்கூடிய காய்கனிகளை உண்டுகிட்டு இனிமே பொய் சொல்லவே கூடாதுங்கிற ஒரு விரதத்தை மட்டும் கடைபிடிச்சுக்கிட்டு உதத்தியன் வாழ்ந்து வந்தார். பொய் சொல்லாததுனாலேயே இவருக்கு சத்யவிரதன் அப்படின்னு பேரும் வந்துச்சு. இப்படியே 14 ஆண்டுகள் எல்லாம் போச்சு. இருந்தாலும் அந்த சத்யவிரதனுக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துச்சு. நாம ஏன் மூடனா பிறந்தோம்? இது இந்த பிறப்பால் வந்ததா, இல்ல முற்பிறவியில் நாம் செய்த பாவத்தின் விளைவால் வந்ததா? நாம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு பலவித கேள்விகள் அவருக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு பன்றி வேடனோட அம்புக்கு அடிபட்டு சத்யவிரதனுடைய காலடியில வந்து விழுந்துச்சு. அது வழியில ரூன்னு கூச்சல் இட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பன்றி ஒரு புதரில் மறைந்து விட்டது. அந்த பன்றிய அடித்த வேடன் சத்யவிரதன் கிட்ட வந்து பேசுறாரு. இங்க ஒரு பன்றி வந்துச்சே, அது எங்க போச்சு? நீ உண்மை பேசுபவன் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உண்மை மட்டும்தான் சொல்லணும். எனக்கு இதுதான்பா தொழிலு அப்படின்னு வேடன் கேட்க, அப்போ யோசிக்கிறாரு. ஒரு உயிருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய உண்மை என்னைக்குமே ஹிம்சை தான், அது அஹிம்சை ஆகாது அப்படின்னு யோசிக்கிறாரு.
ரூன்னு மட்டும்தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ரூங்கிறது ஸ்ரீ வித்யா மந்திர சம்பந்தமுடைய ஒரு பீஜாட்சரம். அந்த பீஜாட்சரம் கேட்ட மாத்திரத்திலேயே ஆதிசக்தியானவள் சத்யவிரதனுக்கு அருள் புரிந்தாள். அதனால அந்த கடமை சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்த வித்யாபதியாவும் ஆனாரு, மகாகவியாவும் ஆயிட்டாரு. வந்த வேடன் கிட்ட யா பசியதி அப்படின்னு சொன்னாரு. அதாவது எவன் காண்கின்றானோ அவன் சொல்வதும் இல்லை, எவன் சொல்கின்றானோ அவன் காண்பதும் இல்லைன்னு அவர் சொல்றதை கேட்டு வேடனுக்கு ஒன்னும் புரியல. வந்த விஷயம் என்னங்கிறத மறந்துட்டு அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாரு. இப்படி சத்யவிரதன் பராசக்தியின் அருளால் பண்டிதன் ஆயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு அவருடைய தாய் தந்தையர் எல்லாருமே வந்து அவரை பாராட்டி சீராட்டி அவர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஜனமே ஜெயன் வியாசர் கிட்ட தேவி யாக முறையை பத்தி கேக்குறாரு. யஜ்ஞம்னா என்ன, அதற்குரிய முறைகள் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வியாசர், தேவி யஜ்ஞம் 3 வகைப்படும். ஒன்று சாத்வீகம், அந்தணர்களுக்கு உரியது. இன்னொன்னு ராட்சசம், அரசர்களுக்கு உரியது. இன்னொன்னு தாமசம், அசுரர்களுக்கு உரியது. 4வதா ஒன்னு இருக்கு ஞான யஜ்ஞம், அது ஞானியர்களுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிறாரு. சாத்வீக யஜ்ஞம் அப்படிங்கிறது தேசம், அதாவது இடம் காலம் எல்லாத்தையும் அறிந்து பிராமணர்களை நியமிச்சு அதற்கான பொருட்களை நியாயமான வழியில சொந்த சம்பாத்தியத்தில் சம்பாதித்த பொருட்களை கொண்டு செய்வது சாத்வீக யஜ்ஞம். அதுவே புகழை சேர்க்கும். அதாவது உங்களுடைய குல முன்னோர்கள் பாண்டவர்கள் ராஜசூய யாகம் பண்ணாங்க. கிருஷ்ணன் பரவாஜர் எல்லாருமே அந்த யாகத்துல இருந்தாங்க. இருந்தும் அந்த யாகம் முடிந்த 1 மாதத்திற்குள்ளேயே அவங்க எல்லாருமே வனவாசம் போனாங்க. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. அந்த கஷ்டங்களை அனுபவித்ததற்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணம் என்ன அப்படின்னா திரவிய தோஷம்தான் அப்படின்னு சொல்றாரு வியாசர். ஒரு காலத்தில் இந்திரனும் விஸ்வரூபனை வச்சு ஒரு யஜ்ஞம் நடத்தினாரு. அதாவது தேவர்களுடைய சுகத்திற்காக நடத்தக்கூடிய அந்த யாகத்துல விஸ்வரூபன் என்ன பண்ணாரு, திதியோட மகன்களான அசுரர்களுக்கும் நன்மை சேரட்டும், அசுரர்களுக்கும் அமரர்களுக்கும் மங்களம் உண்டாகுகன்னு அதைவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதோட விளைவா அசுரர்களின் வலிமை அதிகமாய்கிட்டே இருந்தது. இதை அறிந்த இந்திரன் விஸ்வரூபனுடைய தலைய வெட்டிட்டாரு. அதனால அந்த யஜ்ஞமும் விபரீதமும் முடிஞ்சது. இந்த மாதிரி சில பேர் யாகங்கள் முறைப்படி செஞ்சாலும் அதுல வரக்கூடிய சில குற்றங்களால அவங்களுக்கு துன்பம் நேரும் அப்படின்னு வியாசர் சொல்றாரு. எப்படி பஞ்சபாண்டவர்கள் செஞ்ச ராஜசூய யாகத்தில் திரவியங்களால குற்றம் ஏற்பட்டுச்சோ அதோட விளைவாதான் அவங்கள் அனுபவிச்ச துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இந்திரனும் யாகம் நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த விஸ்வரூபன் தலைய வெட்டினதுனால அவரும் துன்பத்தை அனுபவிச்சாரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரிதான் தசரதனும் புத்திர காமேஷி யாகம் நடத்தினாரு. அதன் விளைவா அவருக்கு ஸ்ரீராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் 4 மகனாக கிடைத்தாரு. இருந்தாலும் அந்த பலனை அனுபவிச்சும் அவருக்கு துன்பம் மட்டுமே கிடைத்தது. ஏன் அப்படின்னா பூர்வத்தில் செய்த பாவத்தின் விளைவு அதற்கான பரிகாரத்தை அவங்க தேடிக்கவே இல்லை அப்படின்னு வியாசர் சொல்றாரு. அதனால சாத்வீக யஜ்ஞம்ங்கிறது சாத்வீக மகரிஷிகளை கொண்டு சாத்வீக உணவை மட்டுமே அருந்தி செய்ய வேண்டியது அப்படிங்கிறாரு. இதை எல்லாத்தையும் தாண்டி மானசீக யாகம்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த மானசீக யாகம்ங்கிறது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளால நிறைய காசு செலவு பண்ணி பிராமணர்களை வச்சு நிறைய தான தர்மங்களை பண்ணி ஒரு யாகத்தை நடத்தி முடிக்கவே முடியாது. ஆனா மானசீக யாகத்தின் மூலமா நம்ம மனதுங்கிற அந்த மண்டபத்தில் இதயம்ங்கிற பீடத்தில் நமக்குரிய தேவிய எழுந்தருள பண்ணி அவளுக்கு நம்ம எப்படிலாம் அபிஷேகம் பண்ணணுமோ, ஆராதனை பண்ணணுமோ, எத்தனை வகையான பூக்களால அர்ச்சனை பண்ணணுமோ, தீபம் தூபம் ஆராதனைன்னு பண்ணி அவளை கொண்டாடலாம். நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை அவளுக்கு சொல்லி மனதுக்குள்ளேயே அவளை பூஜை பண்ணணும் அப்படின்னாவே அதுவே மானசீக யாகம். அதுக்கு அவள் மனம் இறங்கி நமக்கு அருள் புரிவாள். அடுத்து சர்ப்ப யாகம் செஞ்ச ஜனமே ஜெயன், அது தாமச யாகம். ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு தீங்கு விளைவிக்கணும் அப்படின்னு எண்ணத்தோட செய்யக்கூடிய யாகம் எல்லாமே தாமச யாகம். இவங்க நல்லா இருக்க கூடாது, இவங்க அழியணும் அப்படின்னு. ஏன்னா ஜனமே ஜெயன் சர்ப்பங்கள் எல்லாவற்றையுமே அழிக்கணுங்கிற எண்ணத்தோட ஆரம்பிச்சதுதான் சர்ப்ப யாகம். அதனால வியாசர் இது தாமச யாகம், அதனாலதான் உன் மனசுல அமைதிங்கிறதே காணாம போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம பரீட்சித்தும் பாவம் பண்ணாரு. அந்த பாவத்துக்கான
பிராயச்சித்தத்தை அவர் தேடாம தன் உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற முயற்சியிலேயே அவர் ஈடுபட்டதுனால தான் அவருக்கும் இந்த துன்பம்னு வியாசர் சொல்றாரு. ஸ்ரீமன் நாராயணனும் தேவி யஜ்ஞம் செஞ்சாரு, அத பத்தி சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸ்ரீ தேவியிடம் வரம் வாங்கிட்டு மும்மூர்த்திகளும் புறப்பட்டாங்க இல்லையா? புறப்பட்டவங்க அவங்களுக்குரிய சக்தி தெய்வத்தோட அவங்களுடைய லோகத்துக்கு போனாங்க. அவங்களுடைய தொழில மேற்கொண்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால பிரம்மதேவனுக்கு மரிஷி, நாரதர், அத்ரி, புலஸ்திய, புலக, கிருது, தக்ஷன், வசிஷ்டன புத்திரர்கள் பிறந்தார்கள். மரிஷிக்கு காசியபர் பிறந்தார். காசியபருக்கு தக்ஷனுடைய 13 பெண்களை திருமணம் பண்ணி வச்சாங்க. அவங்க மூலமா தேவாசுரர்கள் உண்டானார்கள். மேலும் பிரம்மதேவனுடைய வலது பாகத்திலிருந்து ஸ்வயம்புவ மனுவும், இடது பாகத்திலிருந்து சதுரூபியும் பிறந்தாங்க. அவங்க இருவருக்கும் உத்தானபாதன், பிரியவிரதன், அப்புறம் 3 பெண்களும் பிறந்தார்கள். இது மூலமா சிருஷ்டி உற்பத்தி ஆரம்பமானது. பிரம்மன் மேருமலையோட உச்சியில பிரம்மலோகத்தை ஸ்தாபித்து அங்க வாழ ஆரம்பிச்சுட்டாரு. விஷ்ணு வைகுண்டம், சிவன் கைலாசம், இந்திரன் ஸ்வர்க்கம்னு. ஒரு நாள் விஷ்ணு ஒரு யாகசாலை அமைத்து சிறந்த முறையில தேவிக்கு யாகம் நடத்த ஆரம்பிச்சாரு. அந்த யாகத்தின் விளைவா தேவியும் விஷ்ணுவுக்கு தரிசனம் கொடுத்து அவங்களுக்கு பல வரங்களையும் கொடுத்தாங்க. உனக்கு காக்கும் தொழில் இருப்பதனால இந்த பூமியில தர்மத்துக்கு வீழ்ச்சி ஏற்படும் போது நீ ஒவ்வொரு அவதாரமா எடுத்து மக்களை காப்பாற்றுவாய் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அசுரர்கள், துஷ்டர்களை சம்ஹாரம் செய்யவும் நீ அவதாரம் எடுப்ப அப்படின்னு அருள் புரியுறாங்க தேவி. அடுத்து துருவ சிந்துவின் கதை. கோசல தேசத்தில் அயோத்தியில் சூரிய வம்சத்தில் பிறந்தவள் தான் துருவ சிந்து அரசன். அவர் தர்மசீலன், சத்தியசீலன். அவருக்கு மனைவி மனோரமை, அவங்க தான் பட்டத்தரசி. 2வது மனைவி லீலாவதி. லீலாவதி கர்ப்பமானாங்க, ஒரு மகனை பெற்றெடுத்தாங்க. அவங்களுடைய பேரு சத்ருஜித். அதுக்கடுத்த 30ஆம் நாள்லயே மனோரமையும் ஒரு மகனை பெற்றெடுத்தாங்க, சுதர்சனன்னு பேரு. குழந்தை பிறந்த சில நாட்களையே துருவ சிந்து காட்டுக்கு வேட்டையாட போனாரு. அப்போ வேட்டையாட போகும்போது சிங்கத்தால மாண்டு போனாரு. இத அறிஞ்ச மனோரமையோட தந்தையான வீரசேனனும் லீலாவதியின் தந்தையான யுதாஜித்தும் அயோத்திக்கு புறப்பட்டு வந்தாங்க. எப்படியாவது நம்முடைய பேர குழந்தையதான் இந்த நாட்டுக்கு அரசனாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமைப்படி மனோரமையின் மகனுக்கு தான் முடிசூட்ட வேண்டும். ஆனா யுதாஜித்து தன்னுடைய பேரன் சத்ருஜித்துக்கு தான் முடிசூட்டணும்ட்டு பெரிய சண்டைய நடக்குது. இப்படி சண்டை நடக்கிறதுனால இந்த சண்டையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அக்கம் பக்கத்துல இருந்த நாட்டுல இருந்த கல்வர்கள், அரசர்கள் எல்லாருமே இந்த நாட்டுல போர் புரிய வந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வீரசேனனும் யுதாஜித்தும் அந்த நேரத்துல ஒற்றுமையா இருந்து எதிரிகள் கிட்ட இருந்து அந்த நாட்டை பாதுகாத்து வெற்றியும் பெற்றார்கள். மறுபடியும் இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சது. அதனால இவங்க 2 பேருமே போர் புரிய ஆரம்பிச்சாங்க. அதுல வீரசேனன் இறந்துட்டாரு. இத கேள்விப்பட்ட மனோரமை ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டாங்க. கை குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியலன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தனக்கு நெருக்கமான அமைச்சர்கிட்ட ஆலோசனை கேக்குறாங்க. நீங்க எப்படியாவது ஒரு காட்டுக்கோ இல்ல காசி நகரத்துக்கோ புறப்பட்டு போயிடுங்க. அங்க என்னுடைய மாமன் சுபாகு இருக்காங்க, அவங்க மகாபலசாலி, உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்றாரு அமைச்சர். ஆனா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க தந்திரமாதான் இந்த அரண்மனை விட்டு வெளியே போகணும். அதனால லீலாவதி கிட்ட சொல்லிட்டு அவருடைய தந்தை யுதாஜித்தை சந்திக்க போறதா சொல்லிட்டு நீங்க இந்த அரண்மனை விட்டு வெளியே போங்க அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. அதையவே ஃபாலோ பண்ணி மனோரமையும் லீலாவதி கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய தேரில் ஏறி மகனை அழைச்சிக்கிட்டு தாதிய அழைச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. போர்க்களத்துக்கு போறாங்க. இறந்து கிடந்த தன் தந்தையின் உடலை பார்த்து தேமி அலறாங்க. அப்புறம் அவங்களுக்குரிய இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தேரில் ஏறி காட்டு வழியா வேகமா போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருந்தவங்களுக்கு வழியிலையும் துன்பம். சில கல்வர்கள் அவங்கள வழிமறிச்சு எல்லாத்தையுமே சூறையாடிட்டாங்க. உயிராவது பிழைத்தோமே அப்படின்ட்டு கால் நடக்க ஓடுறாங்க கங்கை நதிக்கரை ஓரமா. யுதாஜித் அரண்மனைக்கு வந்த மனோரமையும் சுதர்சனனையும் அழிக்கலாம்ங்கிற எண்ணத்தோட வராரு. ஆனா அவங்க அங்க இல்ல. அதனால பல தூதர்களை அனுப்புறாங்க அவங்களை தேட சொல்லி. இன்னொரு பக்கம் கங்கை நதிக்கரை ஓரமா வந்துகிட்டு இருந்த மனோரமையும் தாதியும் சுதர்சனனும்
பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்றாங்க. அவர்கிட்ட அடைக்கலம் சேர்றாங்க. அவரும் அடைக்கலம் தராரு. அவர் ஆறுதல் சொல்லி, நீ கவலைப்படாதமா, கண்டிப்பா ஒரு நாள் உன் மகனே அரசனாவான் அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. யுதாஜித்துக்கு மனோரமையும் சுதாசனனும் பரத்வாஜர் ஆசிரமத்துலதான் இருக்காங்கங்கிற செய்தி கிடைச்சு ஸ்ருங்கபேரத்து வேடராஜனான துர்த்தரிகனை அழைச்சிக்கிட்டு பல சேனைகளோட பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போறாங்க. இத கேள்விப்பட்ட மனோரமை பரத்வாஜர் கிட்ட அடைக்கலம் கேக்குறாங்க. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க, எங்களை கை விட்டுடாதீங்க. யுதாஜித் பரத்வாஜர் கிட்ட பேசுறாங்க. இங்கதான் மனோரமையும் சுதர்சனனும் இருக்காங்கன்னு தெரியும், நீங்களே அனுப்பி வைங்க, இல்ல அப்படின்னா நானே வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு யுதாஜித். நீ அப்படி அழைச்சிட்டு போன அப்படின்னா விஸ்வாமித்திரனுக்கு ஏற்பட்ட கதிதான் நடக்கும் அப்படின்னு பரத்வாஜர் சொல்றாரு. என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்ட்டு யுதாஜித் அமைச்சர்கிட்ட ஆலோசனை பண்றாரு. அமைச்சரும், அரசே, பரத்வாஜ முனிவர் சொன்னது நீங்க புரிஞ்சுக்கவே இல்லையா? விஸ்வாமித்திரர் பத்தி சொன்னாரே அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு யுதாஜித். விஸ்வாமித்திரர் அரசனா இருந்த போது தன் சேனை படைகளோட வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு போனாங்க. அவங்கள பசி தாகத்தோட இருக்கிறத பார்த்து அவங்க எல்லாரையும் தன்னுடைய நந்தினிங்கிற காமதேனு பசுவ மூலமா அவங்களுக்கு தேவையான உணவுகளை பரிமாறி அவங்களுடைய பசி தாகத்தை போக்கினார். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருந்த அந்த நந்தினி பசு மேல ஆசைப்பட்டாரு விஸ்வாமித்ரர். அதற்கு ஈடா 1000 பசுகளை கூட நான் உங்களுக்கு தரேன், எனக்கு அந்த பசுவை கொடுங்க அப்படின்னு விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் கிட்ட கேட்டாரு. வசிஷ்டர், நான் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னால முடிஞ்சா அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த பசுவும் வசிஷ்டர் கிட்ட, நீங்க என்ன கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு. நான் எங்க உன்னை கைவிட்டேன், நான் கைவிடவே இல்ல அப்படின்னு வசிஷ்டர் சொன்னாரு. அதை கேட்டு காமதேனுவும் பூங்கார ஒலிய எழுப்புச்சு. அந்த அந்த சத்தத்துல அந்த பல அரக்கர்கள் ஆயுதங்களோட வந்து அங்க இருந்த சேனைப்படை எல்லாற்றையுமே கொன்று ஒழித்து விட்டார்கள். விஸ்வாமித்திரன் மட்டுமே இருந்தாரு. விஸ்வாமித்திரனும் தான் செஞ்ச தவறுக்கு வசிஷ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அரண்மனைக்கு போகாம காட்டுக்கே போனாரு தவம் செய்யறதுக்கு அப்படின்னு அமைச்சர் சொன்னாரு. அதனால பரத்வாஜர் மாதிரி இருக்கக்கூடிய முனிவர்கள் கிட்ட நாம வந்து பகையை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது பெரிய பின்விளைவுகளை கொடுக்கும். அதனால அவரை வணங்கிட்டு நம்ம இங்க இருந்து போகிறதுதான் சரி அப்படின்னு அமைச்சர் சொல்ல, யுதாஜித்தும் பரத்வாஜர் கிட்ட வணங்கி மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஒரு நாள் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரிஷி புத்திரன் சுதர்சனனை கிளீபனை அப்படின்னு அழைக்க, அந்த கிளீபம் கிளீம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சுதர்சனனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த கிளீன்கிற வார்த்தையை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே வந்தான் அந்த சுதர்சனன். 11 வயதாச்சு. பரத்வாஜ முனிவர் உபநயனம் செய்து வைத்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த கிளீன்கிற பீஜாட்சர மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே வந்ததுனால தேவியோட அனுகிரகமும் சுதர்சனனுக்கு நிரம்ப கிடைச்சது. ஒரு நாள் தேவி சிவப்பு நிற உடையோட ஆபரணங்கள் அணிந்து கருட வாகனத்தில் மகாலட்சுமியாக காட்சி தந்தாள். சுதர்சனனுக்கு ஒரு வில், பல பானங்களையும் அம்பரா துணியையும் வஜ்ர கவசத்தையும் கொடுத்தாள். அந்த வனத்தின் வழியாக போன காசிராஜனுடைய தூதர்கள் சுதர்சனனுடைய வடிவழக பார்த்து அதிசயித்து காசி நகரத்துக்கு போய் சுபாகுவுடைய மகளான சசிகலை கிட்ட சுதர்சனனுடைய அழக பத்தி வர்ணிக்கிறாங்க. அவன் 2வது காமதேவன் போல அழகில் அவ்வளவு ரம்யமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெருமையா சொல்லும் போதே சசிகலைக்கு சுதர்சனன் மீது காதல் வந்துடுச்சு. பார்க்காமலே காதல். சுதர்சனன் நினைவாவே இருக்கக்கூடிய சசிகலைக்கு ஒரு நாள் கனவு தேவியும் தோன்றி அவனே உனக்கு கணவனாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுல பூரிப்படையிற சசிகலை தன் தாய்கிட்ட கூட சொல்லல. தன் நெருக்கமான தோழிக்கிட்ட மட்டும் அதை பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு நாள் நந்தவனத்துல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியா ஒரு பிராமணன் போறாரு. அந்த பிராமணன் கிட்ட விசாரிக்கிறாரு, எங்க இருந்து வரீங்க அப்படின்ட்டு. நான் பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க விசேஷமா ஏதாவது இருக்கா அப்படின்னு சசிகலை ஆர்வத்தோட கேக்குறாங்க. எப்படியாவது தன் மனதுக்கு பிடித்த சுதர்சனனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட. ஆமா, அங்க ஒரு ஆடவன் இருக்கான், அதிசயம் மிக்கவன் அப்படின்னு சுதர்சனனை பத்தி பல வார்த்தைகளை சொல்றாரு. அவனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தகுதி உனக்கும் இருக்கு, நீயும் அழகில் குறைந்தவள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணன் கிளம்பிடுறாரு. இதை கேட்டு சுதர்சனன் மேல இன்னும் அதிக காதல் வந்துடுச்சு சசிகலைக்கு. சுதர்சனனுக்கு
ஸ்ருங்கபுரத்து வேடராஜனும் நண்பன் ஆகுறாங்க. நண்பன் மூலமா வீரக்கொடி, பதாகை, 4 குதிரை பூட்டிய ஒரு ரதமும் அவனுக்கு பரிசா கிடைக்குது. இதுல சசிகலையின் தந்தை சுபாகு தன் மகளுக்கு இச்சா சுயம்பரத்தை ஏற்பாடு பண்றாரு. இச்சா சுயம்பரம்னா தன் மகள் யார விரும்புறாங்களோ அவங்களே திருமணம் செய்து கொள்வது. இதுலயே இன்னும் 2 வகை இருக்கு. பந்தய சுயம்பரம், வீர சுயம்பரம். பந்தய சுயம்பரம் அப்படின்னா ஒரு பந்தயத்தை பொருளா வச்சு அத ஜெயிக்கிறவங்களுக்கு பின். வீர சுயம்பரம்ங்கிறது வீரத்தை பராக்கிரமத்தை காட்டுறவங்களுக்கு அந்த பெண். அதாவது பந்தய சுயம்பரம் ஸ்ரீராமன் சிவதனுசுவ உடைச்சு சீதாதேவியை கல்யாணம் பண்ணது. வீர சுயம்பரம் பீஷ்மர், அம்பா, அம்பிகா, அம்பாலிகா இவங்க 3 பேரையும் கவர்ந்தது. அது வீர சுயம்பரம். சசிகலை தன்னோட விருப்பத்தை தன் தோழி மூலமா தாய்க்கு சொல்றாங்க. தாய் அவருடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. கணவர் அதை கேட்டுட்டு சிரிக்கிறாரு. ஒரு நாடு இல்ல, தனக்குன்னு தங்கிக்க சொந்தமா இடம் இல்ல, அவனை நம்பியா நீ காதலிச்சுக்கிட்டு இருக்க? நாளைக்கு அரசகுமாரர்கள் வருவாங்க, அவங்கள யாரு உனக்கு பிடிக்குதோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க தந்தையும் அலட்சியமா பதில் சொல்றாங்க. இத கேட்டு சசிகலா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் தன்னுடைய காதல்ல உறுதியா இருக்காங்க. நான் சுதர்சனனை தவிர வேற யாரையும் திருமணம் செய்து கொள்ளவே மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால ஒருத்தர் மூலமா இப்படி சுயம்பரம் நடக்குது அப்படின்னு தூது அனுப்புறாங்க சசிகலை. சுதர்சனனுக்கு தூது போகுது. தூத படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. மனோரமைக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. நீலா அந்த சுயம்பரத்துக்கு போக வேண்டாம், அங்க பல அரசகுமாரர்கள் வருவாங்க, சத்ருஜித்தும் வருவான், யுதாஜித்தும் வருவாங்க, அப்போ உன்னுடைய உயிருக்கே ஆபத்து நேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. நடக்கிறதெல்லாம் நடக்கட்டுமா, தேவியோட அனுகிரகம் இருக்கு, எனக்காக ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா, நான் கண்டிப்பா போகணும் அப்படிங்கிறாங்க. அதனால மனோரமையும் சுதர்சனனோடவே கிளம்புறாங்க. சுதர்சனன் தன் தாயோட காசி நகரத்துக்கு சேர்றாங்க. சுபாகு அவங்க தங்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணி கொடுக்கறாரு. அந்த நாட்டுக்கு செம்பரத்துக்காக பல அரசகுமாரர்கள் வராங்க. யுதாஜித்தும் தன்னுடைய பேரன் சத்ருஜித்தோட அங்க சேர்றாங்க. இப்படி சுதர்சனன் வந்துட்டான், அவனை எப்படியாவது கொல்லணும்ங்கிற முடிவுக்கு இருக்காங்க யுதாஜித். இங்க உன்னுடைய வன்மத்தெல்லாம் காட்டாத, உன்ன மாதிரிதான் அவங்களும் வந்திருக்காங்க அப்படின்னு மற்ற அரசர்கள் எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க. இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கிறேன்ட்டு பொறுமையா இருக்காங்க யுதாஜித்தும் சத்ருஜித்தும். சசிகலை அந்த மண்டபத்துக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சசிகலை தன் தந்தை கிட்ட சொல்லிட்டாங்க, மற்ற அரசர்கள் எல்லாருமே அங்க இருக்காங்க, அவங்க எல்லாருமே காம உணர்ச்சியோட தான் என்னை பாப்பாங்க, அப்படி யாருமே என்னை பார்க்கறத நான் விரும்பல, நான் ஒருத்தனுக்கு மட்டுமே சொந்தமானவள், அதுவும் சுதர்சனனுக்கு மட்டுமே, அவங்கள மட்டும்தான் பாப்பேன், அவங்கள மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன்னு உறுதியா இருக்காங்க. இத கேட்டு அதிர்ச்சி அடைந்த சுபாகு மன்னனும் சபையில போய் எல்லார்கிட்டையும் இத பத்தி சொல்றாங்க. எல்லாரும் கோபப்படுறாங்க. இதுக்காக தான் எங்களை எல்லாத்தையும் அழைச்சிங்களா அப்படின்ட்டு எல்லாரும் சரமாரியே கேள்வி கேட்கறாங்க. உங்க பெண் இங்க வந்தே தீரணும், இச்சா சுயம்பரம் இல்லைன்னா என்ன, பந்தய சுயம்பரம் இல்ல வீர சுயம்பரம் நடத்துங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. மறுபடியும் போய் தன் பெண்ணை சமாதானப்படுத்தலான்ட்டு சுபாகு மன்னன் சசிகலை கிட்ட போய் பேசுறாரு. நீங்க என்னை இப்படியே விட்டுருங்க, இப்ப கூட என்ன சுதர்சனன் கூட அனுப்பி விட்டுடுங்க அப்படின்னு சசிகலை சொல்றாங்க. இதெல்லாம் முடியாதுமா, நடக்காது அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன, நீங்க மண்டபத்துக்கு போய் நாளை இந்த சபை நடைபெறும் சொல்லிட்டு வாங்க, இன்னைக்கு நைட்டே எனக்கும் சுதர்சனனுக்கும் ரகசியமா திருமணத்தை முடிச்சிடுங்க அப்படின்னு சசிகலை சொல்றாங்க. வர வழி இல்லாம சசிகலை சொன்னபடியே அவரும் செய்யறாரு. மண்டபத்துக்கு போய் எல்லா அரசகுமாரர்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு சபை நாளை கூடும்னு சொல்றாரு. திரும்பி வந்து நைட்டோட நைட்டா திருமண ஏற்பாடு நடக்குது. சசிகலைக்கும் சுதர்சனனுக்கும் சிறப்பா திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. மனோரமை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மன்னன் அவங்கள கௌரவப்படுத்துறாரு. இப்படி ரகசியமா இவங்களுக்கு திருமணம் நடந்துடுச்சு அப்படிங்கிற செய்தி மற்ற எல்லா அரசகுமாரர்களுக்கும் செய்தி போகுது. எப்படி இருந்தாலும் இவங்க வெளியே வந்துதானே ஆகணும், ஒரு கை பாத்திரலாம், எப்படியாவது அவளை கவர்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற முடிவோட அந்த நாட்டை சுத்தி 4 திசையிலையும் காவலா நிக்கிறாங்க. 6 நாட்கள் மாப்பிள்ளைக்கு விருந்து உபச்சாரம் எல்லாம் செஞ்சு முடிக்கிறாரு. 7வது நாள் அவங்க எல்லாரையுமே வழி அனுப்பி வைக்கிறாரு. இவரும் துணைக்கு கிளம்புறாரு. அப்போ அங்க நகரத்து எல்லையில நின்னுகிட்டு இருந்த அரசகுமாரர்கள் எல்லாரும் இவங்க கிட்ட சண்டை போடுறதுக்காக வராங்க. போரும் நடக்க ஆரம்பிக்குது.
சுபாகு மன்னனும் அவரால் முடிந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா இப்படி நடக்கிறத பார்த்ததும் சுதர்சனன் தேவியோட அந்த கிளேங்கிற அந்த பீஜாட்சர மந்திரத்தை தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சில கணத்திலேயே தேவியானவள் சிம்ம வாகனத்தோட அங்க வராங்க. அந்த சிங்கத்தோட கர்ஜனையிலேயே மற்ற சேனை வீரர்கள் எல்லாருமே மடியிறாங்க. இந்த போரில் யுதாஜித்தும் சத்ருஜித்தும் இறந்துடுறாங்க. இது என்ன காட்சி அற்புதமா இருக்குன்னு ஒரு சிலர் ஸ்தம்பித்து நிக்கிறாங்க. அப்பதான் சுதர்சனனுடைய பெருமை எல்லாருக்குமே புரியுது. சுபாகு மன்னன் அந்த தேவி கிட்ட பிரார்த்தித்து என்றென்றைக்கும் இந்த காசி நகருக்கு நீயே காவல் தெய்வமா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறாரு. அதே மாதிரி உன்னுடைய அனுகிரகமே போதும்னு சுதர்சனனும் பிரார்த்திக்கிறாரு. தேவியானவள், சுதர்சனா, நீ அயோத்திக்கு புறப்பட்டு நீ அங்க அரசாண்டு வா, எனக்கு நித்தியப்படி பூஜை செய், உனக்கு வேண்டிய அனைத்தும் நடக்கும்னு ஆசிர்வதித்து அனுப்புறாங்க. சுதர்சனன் அயோத்திக்கு தன் தாய் மனைவியோட வராங்க. அங்க அரண்மனை அந்தப்புறத்துக்கு போறாங்க. தன்னுடைய சிற்றன்னை லீலாவதியை சந்திக்கிறாங்க. இப்படி உன்னுடைய மகன் மற்றும் தந்தை என்னால் அழிக்கப்படவில்லை, அந்த தேவியால் அழிக்கப்பட்டார்கள்னு தகவல் சொல்றாங்க. நீங்க பயப்பட வேண்டாம், எனக்கு நீங்களும் அன்னை போலவே உங்களை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு வாக்கு கொடுக்கிறாரு சுதர்சன். அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடையறாங்க லீலாவதி. என் மகன் தப்பான வழியில போனதுனாலதான் அவன் அங்க போய் சேர்ந்துட்டான், எனக்கு நீ மகனா கிடைச்சிருக்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சுதர்சனனும் தேவி சொன்ன மாதிரியே தேவிக்குரிய பூஜைகளை நித்தியப்படி செய்துகிட்டு வந்தாங்க. வியாசர் ஜனமே ஜெயனுக்கு நவராத்திரிய பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாறி காலமான சரத் ருதுவில் வரக்கூடிய நவராத்திரி சிறந்தது மற்றும் வசந்த காலத்தில் வரக்கூடிய நவராத்திரியும் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்தில் தேவிக்கு பூஜை செய்ய வேண்டும். அமாவாசை அன்னைக்கு நவராத்திரி பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை உணவு மட்டும்தான் சாப்பிடணும். மறுநாள் பிரதமையிலிருந்து 9 நாட்கள் நவராத்திரி பூஜை செய்யணும் அப்படின்னு வியாசர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 9 கன்னியர்களுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த 9 கன்னியர்கள் யாரு அப்படின்னா குமாரி, திரிமூர்த்தி, கல்யாணி, ரோகிணி, காளி, சண்டிகா, சாம்பவி, துர்கா, சுபத்ரா. 2 வயதுல இருந்து 10 வயதுக்குள்ள பெண்களை வைத்து இந்த கன்னி பூஜையை செய்யணும் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு நாள் ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு முதல் நாள் ஒரு பெண், 2வது நாள் 2 பெண்ணுன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போலாம். இல்லைன்னா 9 நாட்களையுமே 9 பெண்களை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 9 கன்னியர்களை நவராத்திரியின் போது பூஜை பண்ணினால் நிறைய பலன்கள் கிடைக்கும். அவை என்ன அப்படின்னா, வறுமை நீங்கும், பகைவர் வெற்றி, ஆயுள் விருத்தி அடையும், ரோகங்கள் நிவர்த்தியாகும், தனதானியம் விருத்தி கிடைக்கும், செல்வ வளர்ச்சி ஏற்படும், பகைவர் அழிவர், ஐஸ்வர்யம் உண்டாகும், வறுமை நீங்கும், கொடிய பகைவர்கள் நாசமடைவர், செய்ய முடியாதவற்றையும் செய்யக்கூடிய பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும் சொல்றாங்க. இந்த 9 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சப்தமி, அஷ்டமி, நவமியிலேயாவது உபவாசம் இருந்தா அந்த 9 நாட்களும் விரதம் இருந்ததற்கு சமமாகும்னு சொல்லியிருக்காங்க. கோசல தேசத்துல சுசீலன்னு ஒரு வைஷ்யன் இருந்தான். பரம ஏழை, நிறைய குழந்தைகள், வறுமை மட்டுமே சொத்தா இருந்துச்சு. அந்த வறுமையினால குழந்தைங்களுக்கு, மனைவிக்கு, தனக்கு உணவு கிடைக்காமல் அன்றாடமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்தான். ஒரு நாள் ஒரு பிடி அரிசி கூட இல்லாம, உணவே இல்லாமல் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நிலையில அந்த வைஷ்யன் ஒரு பிராமணனை சந்திச்சார். இப்படி நாங்க அன்றாட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு சுகபோகம்லாம் தேவையில்லை, அன்றாட உணவு கிடைச்சா போதும் அப்படின்னு பிராமணன் கிட்ட மனமுருகி பிரார்த்திக்கிறாரு. அவர் ஒரு வழி சொல்றாரு. நீ 9 நாள் நவராத்திரி விரதம் இருந்தா அப்படின்னா அந்த தேவி உனக்கு சகல செல்வத்தையும் கொடுப்பா அப்படின்னு வழிகாட்டுறாரு. அந்த ஏழை சுசீலனும் 9 நாள் நவராத்திரி விரதம் இருக்காங்க. ஏழையா இருந்தவன் சுகபோகங்களோட வறுமை நீங்கி சந்தோஷமா தன் குடும்பத்தோட வாழவும் ஆரம்பிச்சுட்டாரு. இதே மாதிரி நவராத்திரி பூஜை செய்தவள் தான் ஸ்ரீராமன் அப்படின்னு வியாசா சொல்றாரு. ராமன் நவராத்திரி பூஜை செஞ்சாரு, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஜனமே ஜெயன் கேக்குறாரு. அதற்கான பதில சொல்ல போறாரு வியாசர். அயோத்தி மன்னனான தசரத மகாராஜா பல ஆண்டு காலமா புத்திர பேரு இல்லாததுனால புத்திர காமேஷ்டி யாகம் நடத்துறாரு. அதன் விளைவாக ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் பிறக்கிறாங்க. ஒரு சமயம் விஸ்வாமித்ரர் ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணனையும் அழைச்சிட்டு போகணும்னு கேக்குறாரு. ஸ்ரீராமன் மேல இருந்த அதீத பாசத்தினால
அவரை வெளியே எங்கேயும் அனுப்ப விருப்பமே இல்லாம இருக்கிறாரு தசரத மகாராஜா. வசிஷ்ட மகரிஷியோட ஆலோசனைப்படி விஸ்வாமித்ரரோட அனுப்பி வைக்கிறாரு. ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்ரருடைய யாகத்தை பூர்த்தி செய்யறதுக்கு துணையா இருக்காங்க. அதுக்கு தடையா வந்த தாடகையையும் சுபாகையும் அழிக்கிறாங்க. மாரீசன் மூர்ச்சித்து விழுந்து கிடக்கிறார். அப்புறம் போற வழியில் கல்லா இருக்கிற ரிஷி பத்னியான அகலிகைக்கு சாப விமோக்ஷனம் கொடுக்கறாரு. அப்புறம் மிதிலை நகருக்கு போறாங்க. ஜனக மகாராஜாவோட பந்தய சுயம்வரத்தின்படி சிவதனுசுவை உடைச்சு சீதா தேவிய திருமணமும் பண்ணிக்கிறாரு. எல்லாரும் திரும்பி அயோத்திக்கு வராங்க. தசரத மகாராஜா ஸ்ரீராமனுக்கு முடிசூட்டணும்னு ஏற்பாடுகள் பண்றாரு. ஆனா கைகேயி தான் ஏற்கனவே தசரத மகாராஜா கிட்ட வாங்கின 2 வரத்தின்படி ஸ்ரீராமன் 14 ஆண்டு காலம் கானகம் போக வேண்டும், பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும்னு 2 வரத்தை கேக்குறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தசரத மகாராஜா என்ன பண்றதுன்னே தெரியாம தவிக்கிறாங்க. ஸ்ரீராமன் அத மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு தன் மனைவி மற்றும் தன் தம்பி லக்ஷ்மணனோட காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு போய் இருக்கும்போது ஒரு நாள் சூர்பனகை ஸ்ரீராமன் பின்னாடியே சுத்த வராங்க. அதோட முடிவுல சூர்பனகையோட மூக்க அறுக்கிறாரு லக்ஷ்மணன். அதனால சூர்பனகையோட நிலைய பார்த்து அவளுக்கு துணையா இருக்கக்கூடிய கரண் முதலானவர்கள் வந்து ஸ்ரீராமன் மற்றும் லக்ஷ்மணனிடம் போரிடுறாங்க. அவங்களும் அழிக்கப்படுறாங்க. சூர்பனகை மூலமா நடந்த எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட ராவணன் சீதாதேவிய பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதனால சீதாதேவிய அடையணுங்கிற எண்ணம் வருது. அதுக்கு மாரீஷனுடைய உதவியை எதிர்பார்க்கிறாரு. மாரீஷனும் ராவணன் சொன்னபடியே பொன்மானா மாறி சீதா முன்னாடி துள்ளி குதிச்சு ஓடுறாரு. சீதாதேவி அதை பார்த்து அந்த மான் எனக்கு வேணும்னு ஸ்ரீராமன் கிட்ட கேட்க ஸ்ரீராமன் பின்தொடர்ந்து போக ஓரிடத்தில் அந்த மான் மாரீஷனா மாறி ஸ்ரீராமனுடைய குரலிலே எனக்கு ஆபத்து அப்படின்னு கத்த சீதை பயந்து போறாங்க. லக்ஷ்மணன் கிட்ட உடனே போய் பாரு அப்படின்னு வற்புறுத்துறாங்க. அப்படியெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது, அண்ணனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு லக்ஷ்மணனும் சீதா தேவிய சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல சீதா தேவியோட கடுஞ்சொற்கள் லக்ஷ்மணனை வாட்டி எடுக்குது. ஒரு எல்லைக்கோட வரைஞ்சு இந்த எல்லைக்கு மேல தாண்டி வராதிங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீராமனை தேடி போறாரு லக்ஷ்மணன். அந்த சமயத்துல ஒரு முனிவர் வேஷம் போட்டு வராரு ராவணன். சீதைய கடத்திட்டு போறாரு. போற வழியில ஜடாயு தடுக்கிறாரு. ஆனா ஜடாயுக்கு அடிபட்டு கீழே விழுந்து குற்றுயிரும் குலையுருமா இருக்கக்கூடிய அந்த ஜடாயுவை சந்திக்கிறாரு ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும். சீதா தேவியா ராவணன் கடத்திட்டு போயிட்டான்னு தகவலை சொல்லிட்டு உயிரையும் விட்டுறாரு. ஜடாயுக்கு வேண்டிய இயம சடங்குகள் எல்லாத்தையுமே செய்யறாரு ஸ்ரீராமன். பின் கிஷ்கிந்தைக்கு போறாரு. சுக்ரீவனை சந்திக்கிறாரு. ஹனுமானையும் சந்திக்கிறாரு. வாலிய அழித்து சுக்ரீவனுக்கு உதவி செய்யறாரு ஸ்ரீராமன். இருந்தாலும் சீதையை பிரிந்து அந்த துன்பத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஸ்ரீராமன். லக்ஷ்மணனும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறாரு, இருந்தாலும் முடியல. அப்போ அந்த இடத்துக்கு நாரதர் வராரு. நாரதர் வந்து ஸ்ரீராமனுக்கு கவலைப்படாத ராமா, நீ ராவணனை அழிக்கிறதுக்காகவே நீ அவதாரம் எடுத்திருக்க. அது மட்டும் இல்லாம சீதாதேவி முற்பிறவியில் ஒரு ரிஷி பெண்ணா இருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராவணன் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். அப்போ அவங்களுக்கு நான் அடுத்த பிறவி எடுத்து உன்னை அழிப்பேன்னு சாபம் விட்டுட்டு அவங்க அக்னி பிரவேசம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தேவேந்திரன் கொடுத்து அனுப்பிய காமதேனவின் பாலை அருந்தியதால் சீதா தேவிக்கு பசி தாகங்களே இல்ல. உன்னை நினைச்சுக்கிட்டு அசோக வனத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல உனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த நவராத்திரியில நீ விரதம் இருக்கணும் அப்படின்னு நாரதர் சொல்றாரு. அதனால மால்யவன் மலையில தேவிக்கு 9 நாட்கள் விரதம் இருந்து பூஜை பண்றாரு. அதனால அந்த தேவியானவள் மகிழ்ந்து அஷ்டமி அன்னைக்கு சிம்ம வாகனத்தில் காட்சி தந்து உனக்கு வெற்றி கிடைக்கும்னு அருள் புரிஞ்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீராமன் சீதா தேவிய கண்டுபிடிச்சாரு. ராவணனை வதம் பண்ணாரு. அயோத்திக்கு வந்து பல ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார் அப்படின்னு முடிக்கிறாரு. இந்த 3வது ஸ்கந்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தூய்மையான பக்தியோட தூய்மையான உள்ளத்தோட நாம மந்திரத்தை தப்பா உச்சரித்தாலும் பராசக்தியானவள் நம்மீது கருணை கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்றாங்க. அடுத்து மானசீக பூஜை. இந்த மானசீக பூஜை யாரு வேணாலும் எங்க வேணாலும் எந்த சூழ்நிலையில வேணாலும் செய்யலாங்க. நீங்க தூங்கும் போதும் பண்ணலாம், பஸ்ல போகும் போதும் பண்ணலாம்,
எங்க வேணாலும் உங்களுக்கு அந்த பகவானை நினைக்கிறோங்கிற எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னாவே அந்த மனசு தூய்மையாயிடும். அந்த இதயத்துல இறைவன் நிறைந்து இருப்பாரு. அப்போ நீங்க அந்த பூஜைய சிறப்பா செய்ய முடியும். சில பேருக்கு ஏக்கம் இருக்கும், கோவிலுக்கு போய் நம்மளால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண முடியல, அபிஷேக பொருட்களை வாங்கி தர முடியல, புடவை சாத்த முடியல, இல்ல பல பேருக்கு நெய்வேத்தியம் பண்ண முடியலன்னு கவலையெல்லாம் இருக்கும். அந்த கவலை எல்லாத்தையும் இன்னைக்கே தூக்கி போட்டுருங்க. உங்க மனசுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மனசுங்கிற அந்த மண்டபத்துல, இதயம்ங்கிற அந்த பீடத்துல உங்களுக்கு பிடித்த அந்த தெய்வத்தை எழுந்தருள பண்ணி, உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குமோ அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குமோ, எந்த கலர்ல புடவை அணிவிக்கணுமோ, எந்த கலர்ல வஸ்திரம் அனுபவிக்கணுமோ அதுல சாத்துங்க. அதுக்கப்புறம் விதவிதமான ஆபரணங்களை, கிரீடத்தை நீங்களே கற்பனையா அவங்களுக்கு சாற்றுங்க, அணிவித்து பாருங்க. அதுக்கப்புறம் பூக்கள், எத்தனை விதமான பூக்கள் இருக்கு, வர்ணமயமான பூக்கள், வாசனை மிக்க பூக்கள், அவ எல்லாற்றையும் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த மந்திரம், ஸ்லோகம் அதை மட்டுமே சொன்னாலுமே அவங்க ஏத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தீபம், தூபம், ஆராதனை, அப்புறம் உங்களுக்கு பிடித்த நைவேத்தியம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. அது அப்படியே இன்ஸ்டண்டா மனசார அவர் ஏத்துக்கிட்டு உங்களுக்கு உடனே அனுகிரகம் பண்ணுவார். இது பிரத்யக்ஷமான உண்மை, சத்தியம். இந்த மாதிரி மானசீக பூஜை பண்ணவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைவ பகவானோட அனுகிரகம் கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த யாகம், யஜ்ஞம், இல்ல பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் நம்ம கோவில்ல போகும்போதோ இல்ல ஒரு தேர்ட் பர்சனை நம்ம இன்வால்வ் பண்ணி பல பொருட்களை கொண்டு நம்ம செய்யும் போதோ அதுல நிறைய குற்றம் குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்படி பஞ்சபாண்டவர்கள் ராஜசூய யாகம் செய்யும் போது அவங்களுக்கு திரவியங்களால குற்றம் ஏற்பட்டு அவங்க நிறைய துன்பத்துக்கு ஆளானாங்களோ, அதே மாதிரி நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மானசீக பூஜையில அந்த மாதிரி தொந்தரவு எதுவுமே இல்லைங்க. எல்லாமே புனிதமான பொருட்கள், எல்லாமே உங்களுடைய கற்பனை. அந்த கற்பனையில வர உங்களோட எமோஷன்ஸோட நீங்க அந்த அன்போட நீங்க அதை சமர்ப்பிக்கும் போது, நீங்க மல்லிப்பூ சாத்தினீங்கன்னா அந்த மல்லிப்பூ வாசம் உங்களுக்கு வீசும். ஊதுபத்தி நீங்க காட்டினீங்கன்னா அந்த ஊதுபத்தி வாசம் உங்களுக்கு வீசும். சந்தனம் பூசினால் சந்தன வாசமும் உங்களுக்கு வீசும். புடவையை சாத்தும் போது அந்த புடவை பறக்கிறது தெரியும். அப்புறம் அம்பாளுக்கு நீங்களே ஊட்டி விடலாம். அம்பாலோ, கிருஷ்ணனோ, ஸ்ரீராமனோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க அவங்களுடைய கடைக்கண்ணால உங்களை பார்த்து சிரிக்கிறது உங்களால உணர முடியும், அதை ரசிக்க முடியும், அவங்களுடைய திருவடிய பணிந்து வணங்க முடியும், நீங்க உங்களுடைய அங்கங்கள் எல்லாவற்றையும் தொட்டு வணங்க முடியும். அந்த மாதிரி எல்லா பாக்கியமும் இந்த மானசீக பூஜையில உங்களுக்கு கிடைக்கும். அத முழுமையா யார் வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம். தூய்மையான பக்தி, காதல், அந்த ஸ்ரத்த, அந்த ஊக்கம் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே சிறப்பானதா நடக்குங்க. நான் அடிக்கடி செஞ்சு பார்க்கக்கூடிய பூஜை என்ன அப்படின்னா, ஸ்ரீராமனுக்கும் சீதா தேவிக்கும் திருக்கல்யாண உற்சவம் நான் மனசுக்குள்ளேயே பண்ணி பார்ப்பேன். காமாட்சிக்கு அபிஷேகம் பண்ணி பார்ப்பேன். சிவபெருமானுக்கு அபிஷேகம், அப்புறம் பிள்ளையாருக்கு, அப்புறம் கிருஷ்ணா கூட அவர் கூட நான் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். அதை எல்லாமே நான் மனப்பூர்வமா உணர்ந்திருக்கேன். அவங்களும் அதுல சந்தோஷம் அடைஞ்சதை நானும் பரிபூரணமா உணர்ந்திருக்கேன். இந்த அனுபவம் உணர்ந்தால் மட்டுமே கிடைக்கக்கூடியது, அவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. அத வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அதனால நீங்களும் என்கிட்ட காசு இல்ல, என்னால ஒரு பொருள் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு வருத்தம்லாம் படாம மானசீகமா நீங்க அந்த பூஜையை பண்ணுங்க. இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்றதுனாலயே அவங்களுடைய அனுகிரகத்தினாலதான் நான் இந்த பாட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அத மானசீகமா அந்த பூஜையை பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் பரிபூரணமா உங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும். தேங்க்யூ.